உங்களுக்கு ஆரம்ப காலகட்ட ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி, 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் சரி, ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கு என்ன மாதிரி மருத்துவம் செய்யணும், 5 வருஷம் ஆயிடுச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி மருத்துவத்தை நம்ம கையாளணும் வாங்க. அது என்னென்ன மூலிகை, அதை நம்ம எப்படி கையாளணும், அந்த ஸ்ட்ரோக்கிலிருந்து எப்படி வெளியே வருது வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நலமுடன் வாழ்வும் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். பாரம்பரிய வைத்தியர் சரவணன் பேசுகிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக் ஆனது வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன். மிக முக்கியமாக சொல்ல போனால் அதிகமான உளைச்சல், அதிகமாக உழைப்பு, அதிகமாக உணவுகள், நம்ம உடலுக்கு தேவையான உணவுகள் மீறி அதிகமாக உணவுகள் எடுக்கிறது, அதிகமான உடல்ல கழிவுகளுடைய தேக்கம், அதிகமாக உடல்ல நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொல்லிட்டே போனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உடல் உஷ்ணமானாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வரும். உடலில் கழிவுகளுடைய தேக்கம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும். அதுவும் இல்லாமல் உடலில் வாயுகளுடைய தேக்கமும் வாதமுடைய தேக்கமும் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வருவதற்கான காரணம் உண்டு. இந்த ஸ்ட்ரோக் வந்துருச்சு நம்முடைய முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால், மிக எளிமையாக அற்புதமாக குணமாக்கக்கூடிய ஒரு நல்வேலை. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நல்வேலை. நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கிறேன். இந்த நல்வேலை, தைவேலை என்று சொல்லக்கூடிய இந்த நல்வேலையை தான் பயன்படுத்துவாங்க. இதை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இலையை பறித்து எடுத்துருவாங்க. இந்த இலையை பறித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சாறை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின விதம் எப்படி சொன்னால், இதனுடைய சாறை எடுத்து மூக்குல விட்டுருவாங்க. படுக்க வச்சுட்டு 3 நாள் விடுவாங்க. 3ஆவது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா இடத்துலையும் உடல் முழுவதும் என்ன பண்ணிடுவாங்கன்னா பூசிடுவாங்க. பூசி விட்டாங்களன்னா அந்த 3 நாள் ஸ்ட்ரோக் அந்த 3 நாள்ல பார்த்தீங்கன்னா 4ஆவது நாள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாயிரும், இயல்பு நிலைக்குள்ளே போயிடுவாங்க. நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினது அந்த காலத்தில். இன்றைக்கும் கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துறது உண்டு. இதில் காதலும் விட்டும் சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க, சில பேர் மூக்குளம் விட்டும் பயன்படுத்துவாங்க. நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இதை இப்படி பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் 5 வருஷம் ஆயிடுச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த நல்வேலை சார் ஒரு 6 மாதத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கோ அந்த நாளில் உங்களுக்கு இது பயன்படும். இது இல்லாமல் 1 வருஷம் ஆயிடுச்சு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா எந்த மாதிரி மருத்துவத்தை நம்ம பயன்படுத்தினா ஈஸியாக அந்த ஸ்ட்ரோக்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப 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 எளிமையானதுங்க. என்னுடைய கையில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாவருக்கும் தெரிஞ்சது தான். ஏன் நம் எருக்கஞ்செடியை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வாதத்துடைய தாக்கம் வரக்கூடாது என்பதன் காரணமாக தான் எருக்கஞ்செடியை பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கம் வெள்ளை இருக்குன்னு வைக்கிறாங்க. வெள்ளை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வழிகளுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறது உண்டு. அதுவும் மிக முக்கியமாக இந்த வெள்ளை இருக்கான் பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், இந்த வெள்ளை இருக்கனுடைய நம்ம பூவை எடுத்துக்கணும். பூவை எடுத்துட்டு மேலே இருக்கிற மூக்குத்தி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூக்குத்தி மாதிரி இருக்கிறத எடுத்து இந்த பூவை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து நிழல் காய வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா எடுத்து நிழலில் காய வைக்கணும். ஒரு 10 நாள் காய வச்சிங்கன்னா காஞ்சிரும். இந்த மாதிரி பவுடர் செஞ்சுக்கணும். இந்த மாதிரி பவுடர் எடுத்து வச்சுக்கிட்டு இதோட நம்ம சேர்த்து வேண்டிய மிக முக்கியமான ஒரு மூலிகை என்ன அப்படின்னா, எண்ணெய் வெளியில் கையில் இருக்கிறதான வேலிப்பருத்தி. இந்த வேலிப்பருத்தி சாறு 1 லிட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த வேலிப்பருத்தி சாரோட மிளகு போட்டு நீங்கள் 7 நாள் பாவனம் பண்ணணும். இந்த 7 நாள் எப்படி பாவனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த மிளகை நீங்கள் எடுத்து இந்த வேலிப்பருத்தினுடைய சாரை விட்டு நைட்டில் வைக்கணும். காலையில் எடுத்து அந்த மிளகு எடுத்து வெயில வச்சிடணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நைட்டில் அந்த மிளகு அதுலேயே அந்த வேலிப்பருத்தி சாரில் போடணும். திருப்பவும் எடுத்து இது போல் பார்த்தீங்கன்னா 7 நாள் 3 முறை பண்ணணும். இந்த 3 முறை நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, இதோட மிக முக்கியமாக நீங்கள் சேர்த்து வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், திப்ளி. மிளகை வேலிப்பருத்தி சாறுலையும் ஊற வைக்கணும்.
திப்பிலியே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை சாறு, கருவேற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றிலை சாறில் நீங்கள் ஊற வைக்கணும். இதே போல் 7 நாள் ஊற வைக்கணும். 3 முறை ஊற வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சூர்ணம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி சூர்ணம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் எடுத்துக்கணும். இதில் 2 கிராம் எடுக்கிறீங்கன்னா இதில் 2 கிராம் வெள்ளம் இருக்க மொக்கை வந்து நீங்கள் சூர்ணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து சுற்றி போடணும். எப்படி அப்படின்னு சொன்னால், கல் சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அதில் சுண்ணாம்பில் நீங்கள் ஊற வச்சு இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு இதில் ஒரு 2 கிராம் எடுக்கிறீங்க. வெள்ளை இருக்கு மொக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்ச இந்த சூர்ணத்தை 2 கிராம் எடுக்கிறீங்கன்னா, திப்பிலி மிளகு போட்டு செஞ்சு பாவனை பண்ண இது 2 கிராம் எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குடிச்சிட்டு வரணும். இது ரெண்டும் போட்டு நல்லா எப்படி பண்ணணும், கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு எடுத்து கீழே எடுத்து வச்சுக்கிட்டு ஆற விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ஆகிருக்கு, 10 வருஷமாக ஸ்ட்ரோக் ஆகிருக்கு, இதனால் பேச முடியலை, எனக்கால் நடக்க முடியலை, கை கால் வந்து செயலிழந்துருச்சு, எனக்கு ஒரு பக்கமாக செயலிழந்துருச்சு, எனக்கு வந்து 2 பக்கமாக செயலிழந்துருச்சு. இப்பேற்பட்ட உங்களுக்கு கை கால் செயலிழந்தாலும் சரி, உங்களுக்கு இரத்த நாளங்கள் அடைப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மருத்துவத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 மாதம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இரத்த நாளங்கள் அடைப்பிலிருந்து படிப்படியாக நீங்கள் குணமாகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நான் சொன்ன இந்த மருத்துவத்தை நீங்கள் வீட்டில் இருந்து பயன்படுத்தி பாருங்கள், பலன் பெறுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.